வணக்கங்க. உங்கள் வீட்டில் அரிசி இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி, வண்டு, புழு இந்த மாதிரி உண்டாகுதுங்களா? அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. உங்கள் அரிசி பக்கத்தில் ஈரப்பதமாகவோ இல்லை நீங்கள் ஈரப்பதத்தோடு கையில் நீங்கள் வச்சாலோ இந்த மாதிரி பூச்சிங்க வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுலேருந்து வெளியே வரத்துக்கு சிம்பிள் டிப்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம கிச்சனில் தான். அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணுற கல் உப்பு. இந்த கல் உப்பு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இதில் வர அந்த காரத்தன்மைனால உங்களுக்கு அதில் பாக்டீரியா, கிருமி எதுவுமே உண்டாகாது. அதுலேருந்து வராமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கும் இந்த கல் உப்பு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, ஒரு துணியில் கட்டி முடிச்சு போட்டு பக்கத்திலே வச்சுருங்க. இதோடு சேர்த்து நம்ம பிரியாணி யூஸ் பண்ணுற லவங்கம், அதுவும் நம்ம கட்டி நம்ம துணியில் கட்டி நம்ம பக்கத்தில் வைக்கும் போதோ இதோட கார்பத்தன்மையோ உப்போட இதுவோ சேர்ந்து உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுலேருந்து நம்ம பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம். இதெல்லாம் இல்லாமல் வேப்பமரம் உங்கள் வீடு பக்கத்தில் இருந்ததுன்னா ஒரு 4 கலையை எடுத்துக்கோங்க. 4 கலையை உடைச்சி எடுத்து அரிசிக்கு நடுவிலையோ இல்லை மேலேயோ எதனா ஒரு பகுதியில் நீங்கள் வைங்க. வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி எதுவுமே வராது. இதுவும் இல்லாமல் வீட்டில் பூண்டு இருக்கும். அந்த பூண்டும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டை நீங்கள் உடைச்சி உள்ளே நீங்கள் வச்சனால என்ன ஒன்று பூண்டில் கொஞ்சம் ஸ்மெல்லு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பிடிக்காது. அதனால் முன்னாடி சொன்ன அந்த 3 டிப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு தவிர்த்து வேறு ஒன்று இருக்குது, அதுதான் காரமிளகாய். இந்த காரமிளகாய் நம்ம உள்ளே போட்டு வைக்கும் போது என்ன ஆகும்னா சில டைமில் உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரு 5 டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.